friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 1.2ல நம்ம 9 sum பார்க்கலாம். So இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த subsets and proper subsets இதோட கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேசிக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ பாத்துருங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். அங்கேயும் நீங்க பாத்துக்கலாம். இல்ல என்னோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். செட் லாங்குவேஜ் கிளாஸ் 9 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுலயும் இருக்கு. அதுல நீங்க பாத்துக்கலாம். அதை பார்த்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். ஓகேங்களா? So என்ன கேட்டிருக்காங்க, find the number of subsets and the number of proper subsets of the following sets ன்னு கேட்டிருக்காங்க. So number of subsets கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பவர் செட், அதாவது பவர் செட்ல எவ்வளவு நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே எல்லா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிச்சலாம் இல்லையா? ஏன்னா பவர் செட் இஸ் தி செட் ஆஃப் ஆல் தி சப்செட்ஸ்னு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ பவர் செட்ல எல்லா சப்செட்டும் வரதுனால ஸோ எவ்வளவு நம்பர் அந்த பவர் செட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த ரிலேஷனுக்கு எவ்வளவு சப்செட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளவு சப்செட் இருக்குன்னு நம்ம லிஸ்ட் டவுன் பண்ண வேண்டியது இல்லை, டைரக்டா இப்போ n of w போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் செட் வந்து உங்களுக்கு 3 1 2 3 இருக்கு. ரெட் ப்ளூ yellow 3 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி பவர் செட் எவ்வளவு இருக்கும்? Number of elements in the power set of W will be 2 power 3. ஓகேங்களா? இது வந்து ஜெனரல் ஃபார்முலா தான் இல்லையா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து m இருந்துச்சுன்னா ஜெனரல் ஃபார்முலா 2 power m ன்னு இருக்கும். இங்க 3 இருக்கனால 2 power 3 power. So number of subsets will be 8. So number of subsets நம்ம கண்டுபிடிச்சாச்சு 8 ன்னு சொல்லிட்டு. இப்போ number of proper subsets கேட்காங்க. proper subsetனா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம சப்செட்ஸ்ல இருக்கிறத விட மினிமம் ஒரு ஐட்டம் கம்மியா இருக்கணும் இல்லையா? மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு வேணா கம்மியா இருக்கலாம். ஆனா ப்ராப்பர் சப்செட்டா இருக்கணும்னா 8 க்கு ஈக்குவலா இருக்க கூடாது. 8 விட மினிமம் ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கணும். சோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் subsets is equal to, இது இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், number of the elements in power set of W minus 1. ஓகேங்களா? இது வந்து நீங்க ஜெனரலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பவர் செட்ல எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்கோ அதை விட 1 கம்மியா இருந்தா அது வந்து ப்ராப்பர் சப்செட். சோ 8 minus 1 that's equal to 7. 7 தான் நம்மளோட ஆன்சர். சோ எப்பவுமே ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதிருங்க. அதுதான் நம்மளோட ப்ராப்பர் சப்செட். ஓகேங்களா? So இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, x is equal to x square such that x belongs to natural number கொடுத்திருக்காங்க. So natural number என்ன, x வந்து 1 2 3 4 சொல்லிட்டு அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதுதான் natural numbers and x square should be less than or equal to 100 ன்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம செட்டை வந்து ராஸ்டர் ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ x square ஒவ்வொரு x டேர்மையும் நம்ம ஸ்கொயர் பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. சோ 1 ஸ்கொயர் பண்றோம். 1 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1 தான். 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 4 ஸ்கொயர் 16 சாரி, 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 60, 7 ஸ்கொயர் வந்து 49, 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81, 10 ஸ்கொயர் வந்து 100. இங்க என்ன கொடுத்துட்டாங்க, x ஸ்கொயர் should be less than or equal to 100 கொடுத்துட்டாங்க. இங்க 100 வரைக்கும் ஈக்குவல் டு சிம்பல் வந்துருச்சு. சோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. சோ n of x is equal to 10. சோ n of power setல எவ்வளவு சப்செட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் elements in the power set will be 2 power 10. சோ 2 power 10 வந்து உங்களுக்கு 1024 வரும். So number of subsets நம்ம கண்டுபிடிச்சாச்சு. number of proper subsets. So number of proper subsets என்ன சொல்லிருக்கேன், number of proper subsets என்ன சொல்லிருக்கேன், எவ்வளவு subsets இருக்கோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருங்க. 1024 minus 1 that's equal to 1023. So total number of proper subsets வந்து 1023 இருக்கும். ஓகேங்களா? So இப்போ 10 sum பார்க்கலாம். If n of a is equal to 4, அதாவது number of elements in set a is equal to 4, find n of p of a. So இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லா செட்ல இருந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். டேட்டாவே கொடுத்தாங்க, சும்மா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இல்லையா? So n of a வந்து 4 கொடுத்துட்டாங்க. n of a is equal to 4 கொடுத்துட்டாங்க. So n of p of a வந்து ஃபார்முலா என்ன, 2 power 4. ஓகேங்களா? So 2 into 2 into 2 into 2 உங்களுக்கு வந்து 16 வரும். So ஆன்சர் வந்து 16. இப்போ அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, n of a is equal to 0 கொடுத்தாங்க. So find n of p of a. So ஃபார்முலா என்ன, 2 power m இருக்கும். m க்கு பதிலா 0 இருக்கு. 2 power 0 that's equal to 1. 1 தான் உங்களுக்கு ஆன்சர். சிம்பிள் இல்லையா? சும்மா ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். So இப்போ கடைசி தேர்ட் சப்டிவிஷன். So இது முன்னாடி நமக்கு ரிவர்ஸ். இங்க n of a கொடுத்திருந்தாங்க, இங்க n of p of a நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது கொடுத்துட்டாங்க, இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு ஜெனரல் ஃபார்மேட் தெரியும். n of a is equal to 2 power m ன்னு எழுதுனா அப்போ n of p of a is equal to
sorry, n of a is equal to 2 m னு எழுதுனா n of a number of elements is equal to m னு எழுதுனா n of p of a is equal to 2 power m. ஓகேங்களா? சோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? n of a of p is equal to 256 னு கொடுத்துட்டாங்க. n of p of a is equal to 256. அதனால இங்க நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? சோ 2 power m is equal to 256 னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 256 வந்து நம்ம 2 ஓட பவர்ஸ்ல எழுதணும். சோ 2 ஓட பவர்ஸ்ல எப்படி எழுதுறது? 256 டிவைட் பண்ணனும். 2 ஆல டிவைட் பண்ணிட்டே வரணும். சோ உங்களுக்கு இங்க என்ன வரும்? 1 2 8 வரும். இங்க டிவைட் பண்ணும்போது 64 டைம்ஸ் வரும். இங்க டிவைட் பண்ணும்போது 32. இங்க வந்து உங்களுக்கு 16 டைம்ஸ் 2 8s are 16 2 4s are 8 2 2s are 4. ஓகேங்களா? இப்போ எவ்வளவு டைம்ஸ் ஆல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. சோ 2 பவர் 8 இல்லையா? 2 பவர் 8 டைம்ஸ் தான் உங்களுக்கு 256 வருது இல்லையா? சோ இங்க நான் என்ன பண்றேன்? இங்க 256 பதிலா இங்க இந்த ஸ்டெப்ல 2 power 8 ரீப்ளேஸ் பண்றேன். 2 power m is equal to 2 power 8. சோ டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், பவர்ஸ் ரெண்டும் ஈக்குவலா கண்டிப்பா இருக்கும். சோ m is equal to 8. சோ m is equal to 8 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.